ஸோ அந்த கொஸ்டின் கீழ நான் வரேன். எனக்கு அந்த கொஸ்டின் சொல்லுங்க. தேர்ட் கொஸ்டின் சொல்லுங்க. ஒரே செகண்ட் சார். ஓகே. அத வந்து ஐன்னு எடுத்துக்கங்க இன்டெக்ரல்ல. இன்டெக்ரல் ரூட் எக்ஸ் பிளஸ் 1 பை கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் நினைக்கிறேன். ஆமா 1 பை கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகே தெரியுது. கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ். இத வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ண போறோம். கரெக்ட்டா கண்ணு? ஆமா சார். அப்ப என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கங்க. ரூட் எக்ஸ் dx plus integral 1 by cube root of x dx plus integral e power x into dx. இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். ரூட் x ஓட மீனிங் என்னன்னா x பவர் 1 by 2 ன்னு அர்த்தம். ஓகே சார். கியூப் ரூட் x ஓட மீனிங் என்னன்னா x பவர் 1 by 3 ன்னு அர்த்தம். ஓகே சார். அவ்வளவுதாமா. இங்க அப்ளை பண்ணிட்டா போதும். அப்ப என்னாச்சு? இன்டெக்ரல் x to the power 1 by 2 into dx plus integral 1 by x power 1 by 3 into dx e power x ஃபார்முலா அழகா உனக்கு தெரியும் e power x plus c. ஓகேங்களா? சார் இப்போ நம்ம அந்த 1/3 1/3 ரூட் எக்ஸ் இருக்குல்ல சார், அது நம்ம ரூட் எக்ஸும் 3யும் மல்டிப்ளிகேஷன்ல தானே சார் இருக்கு. ஸோ அதை 1/3 கான்ஸ்டன்டா எடுக்கக்கூடாது சார். பவர்ல இருக்குது. மல்டிபிகேஷன் இல்ல பவர்ல இருக்குது. எப்ப ஓ. எடுக்கணும்? 1 by 3 into xனா கான்ஸ்டன்ட். இப்போ நீ சொல்றது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. இந்த 2 வந்து வெளியே எடுத்துருவியா? இல்ல சார். அதே மாதிரி இது பவர்ல இருக்குது. இது வந்து பவர் மல்டிபிகேஷன் இல்ல பவர்ல இருக்கும்போது வெளியே எடுக்க முடியாது. ஓகே சார். கிளியரா? இல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இல்ல சார், கிளியர் சார். ஓகே. அப்ப இதுக்கு ஃபார்முலா தெரியும். இது என்னது? n வேல்யூ 1/2. இது வந்து மேல வந்துரும். மேல வந்தா x to the power -1/3 ன்னு. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க n வேல்யூ -1/3. ஓகேவாமா? ஆமா சார். அப்ப சொல்லுங்க. x to the power 1/2 divided by 1/2 plus 1 divided by 1/2 plus 1. 1.5 சார். x to the power -1/3 plus 1 divided by -1/3 plus 1. கரெக்டாமா? plus e power x plus c. That is equal நீங்க அழகா சொல்லிட்டீங்க. x to the power 3/2. 1.5 ல 3/2 ன்னு போட்டுக்கங்க. ஓகே சார். 3/2 plus x to the power 3/2 எப்படி வந்தது தெரியுமா? எல்சிஎம் எடுத்து போறது. தெரியும் சார். அப்ப இது என்ன வரும் சொல்லுங்க? இது நான் கால்குலேட்டர்ல ஓகே கால்குலேட்டர் போடுங்க. கால்குலேட்டர் 0.66 ன்னு வருது சார். அது ஃபிராக்ஷனா மாத்தணும். அது தெரியுமா? சார் கால்குலேட்டர்ல அது எப்படி சார் ஃபிராக்ஷனா மாத்துறது? அது a by b by c ன்னு ஒன்னு இருக்கும் பாரு இந்த இடத்துல. எனக்கு இது வேற கால்குலேட்டர் இந்த இடத்துல. கால்ஸ்க்கு பக்கத்துல இந்த இடத்துல. இந்த இடத்துல a by b by c. அது கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணுங்க. 2/3 சார். வருதா? 2/3 yes correct. Yeah, yes correct. 2/3 கரெக்டாமா? ஆமா சார். plus e power x plus c. அப்ப இது என்ன ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்ப என்ன 2 divided by 3 x to the power 3/2 plus 3 divided by 2 x to the power 2/3 plus e power x plus c. இதுதான் என்னோட ஆன்சர். இந்த क्वेश्चनோட ஆன்சர் இதுதான். இது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். டவுட் இல்லைன்றீங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல சார். சரி அப்புறம் 8th क्वेश्चन ஒன்னு கொடுத்திருந்ததுல 4th क्वेश्चन ஒன்னு இருக்குதுல 4th क्वेश्चन என்ன? அது காட்டுறேன். அத காப்பி பண்றேன் காட்டுறேன். இத 4th क्वेश्चन. இது எப்படி போட விடாது? சார் இது ஃபுல்லாவே x டிவைடடா இருக்கு. அப்ப ஸ்ப்ளிட் அப் பண்ணி டிவைட் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? இன்டெகிரல் ஒவ்வொன்னுக்கு x வந்து தனித்தனியா டிவைட் பண்ணிக்கங்க. அப்ப என்ன ஆகும்? 3 divided by x plus 2x divided by x minus x square by x into dx. கரெக்டாமா? ஆமா சார். இந்த x கட் ஆயிருமா? அப்ப ஸ்ப்ளிட் அப் பண்ணீங்க. 3 integral 1 by x plus integral இது 2 dx மைனஸ் இதுல ஒரு x கட் ஆயிரும். அப்ப integral x into dx. கரெக்டாமா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்னது? ln x. ஆமா சார். செகண்ட் ஒன் வந்து integral dx 2x. சூப்பரா சொல்லிட்டு வெரி குட். மைனஸ் x squared by 2 plus c. கிளியராமா? ஓகே சார். நோட் பண்ணிக்கிறேன். ரெண்டு क्वेश्चन நோட் பண்ணிக்கிறீங்களா?
நோட் பண்ணிக்கலாம் சார்.